தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. இந்த சமூகம் தன்னை முழுசா அரவணைக்காத நிலையிலும் அதே சமூகத்தை தன்னோட சாதனைகளால திரும்பி பார்க்க வச்ச ஒருத்தவங்களோட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் நோக்கியா. மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ற முதல் திருநங்கை, சமய சொற்பொழிவுகள் செய்யற முதல் 3ஆம் பாலினத்தவர், இதையும் தாண்டி பல முதல்களுக்கு சொந்தக்காரரா இருக்கவங்க தான் டாக்டர் சிவ உமையாள் பிரேமாவதி. இவங்க கடந்து வந்த பாதை எளிதானது கிடையாது. அவங்களோட லைஃப் ஜேர்னியை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். உங்களோட எஜுகேஷனல் ஃபீல்டில் நீங்கள் பல சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கல்வி பயணத்தை பற்றி சொல்லுங்கள் மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சிவமையாள் பிரேமாவதி பேசுகிறேன். என்னுடைய கல்வி பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இளநிலை பட்டமாக விலங்கியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் சப்ஜெக்ட் எடுத்து நான் விவேகானந்தா காலேஜில் படித்தேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய டாக்டர் ஏஎல்எம் பிஜி ஐபிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் ஹியூமன் அனாட்டமி படித்தேன் 3 வருஷம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்டி இன்ஸ்பயர் அவார்டு வாங்கி அதுலேயே பிஹெச்டி முடித்து இப்போ வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் மேம். ஹியூமன் அனாட்டமியில் பிஹெச்டி முடித்து வரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஜேர்னியில் ஃபேஸ் பண்ண போராட்டங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு எளிதில் வந்து எனக்கு எதுவுமே என்னுடைய லைஃப்பில் கிடைக்கல. ஒரு விஷயமும் நான் வந்து போராடி பெற வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. குடும்பம் வந்து ஒரு பெரிய காரணம், குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு பெரிய காரணம். இதையெல்லாம் தாண்டி கூட வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும், நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டங்கள், அதையெல்லாம் தாண்டி நம்ம வரணும். தாண்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்டரேட் முடித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னும் பொழுது உண்மையாகவே நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம்தான். இந்த சமூகம் உங்களை ஏற்றுக்கிறது அப்படின்றது 2வது விஷயம். உங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட் கிடைச்சிது? அவங்க எப்படி உங்களை ஏற்றுக்கிட்டாங்க? ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கைங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தார் ஏற்றுக்காததுனால தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம், இப்போ நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்லுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிச்சயமாக வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை ஆணாக பிறக்கிறது என்னும் பொழுது அந்த குழந்தை வந்து திடீர்னு கொஞ்ச காலத்தில் ஒரு பெண்ணுக்கான எல்லா ஒரு செயல்பாடுகளையும் செய்யும் பொழுது, ஒரு பெண்ணுக்கான அலங்காரம், ஒரு புடவை கட்டுறது, அந்த மாதிரி இருக்கும்போது எந்த குடும்பத்துலேயும் வந்து ரெட் கார்பெட்டை விரித்து வருகன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும். அவ்வளோ எளிதில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பெற்றோர்களை தாண்டி நம்ம கூட பிறந்தவர்கள், அதே போல் நம்முடைய உற்றார் உறவினர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ எளிதில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பையனாக பிறந்து ஒரு பெண்ணாக அவங்க மாறுறாங்கன்னும் பொழுது எல்லாருக்குமே அது ஒரு உளவியல் சிக்கலை கொடுக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய குடும்பத்தாரை நான் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக நான் போராடியது வந்து நிறையவே. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சுது. ஏன்னா நான் சிறு வயதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பேன். நிறைய கலைகள்லாம் வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வருவேன். அந்த கல்வியில் வந்து நான் வந்து ரொம்ப முனைப்போடு போய்கொண்டு இருப்பதனால அந்த கல்வி சார்ந்த சாதனைகள் நிறைய படைக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 28 வயசு வரைக்கும் நான் திருநங்கை என்பதே வந்து எங்கள் வீட்டில் நான் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் எல்லாருக்குமே தெரியும்
இந்த பிள்ளை வந்து இப்படி பண்ணுதுன்றது எல்லாருக்குமே தெரியும், பட் யாரும் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. அந்த 28 வயசுக்கு அப்புறம் தான் என்னுடைய உணர்வுகளை வந்து நான் வெளிப்படையாக என்னுடைய குடும்பத்தில் சொல்லும் பொழுது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நான் படிப்படியாக அவங்களுடைய மனசுக்குள்ளே புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வீட்டார், என்னுடைய மெயினாக வந்து நம்முடைய குடும்பத்தாரை வந்து நான் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறேன். அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய கல்வி தான். கல்வியும் அதே போல் நம்மளுடைய வாழ்வியலும். ஸோ நீங்கள் 28 வயசில் தான் நீங்கள் திருநங்கை அப்படின்றத வெளியில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் எப்போ பெண்ணாக உணர்ந்தீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கேள்வி. எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு பையனாக இருக்கிறாங்க, திடீர்னு பெண்ணாக மாறிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே திருநங்கைகள் தான். அவர்கள் ஆண் உடலை எடுத்து வந்தாலுமே அவர்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கான ஒரு மனம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா சைக்கலாஜிக்கல் செக்ஸ் ஆர் பிரெயின் செக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய மூளை வந்து எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கான ஒரு சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி. இதை வந்து நான் ஒரு அறிவியல் ரீதியாக கூட சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நல்லா இருந்தாங்க, திடீர்னுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறிட்டாங்க. அது அப்படி கிடையாது. நாங்கள் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா எங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு பெண்ணுக்கான ஒரு அமைப்போடு தான் இருக்கும். எங்களுடைய மனமும் வந்து ஒரு பொழுதும் நாங்கள் ஆணாக பிறந்திருக்கோம் நாங்கள் அப்படின்ற அந்த எண்ணமே வராது. ஸோ அதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம். சரி, நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் தான் இதை பற்றி அதிகமாக பேசப்படுது, அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லையே. அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியிலே பார்த்திங்கன்னா ஆண் பால், பெண் பால், மூன்றாம் பால்னு என்ன சொல்லக்கூடிய இந்த ஹெர்மப்ராடைட்ஸ் அப்படின்ட்டு உயிரினங்கள்லேயே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியமாகிய தொல்காப்பியமே வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்தினுடைய பிறப்பை பற்றி மிக அழகாக சொல்லுது. தொல்காப்பியம் என்பது தமிழர்களுடைய இலக்கண நூல். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து 3 பால்களையுமே நம்முடைய தமிழர்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டு அவர்களை நல்ல மதிப்போடு தான் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்றான செய்யுள் இருக்குது. என்னென்னா, பெண்மை சுட்டிய உயர்தினை மருங்கின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும் என்று தொல்காப்பியர் ஆண்மை திரிந்த இந்த நிலையையும் பெண்கள் அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று அவர்கள் வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுனதுலேருந்து படிப்பு மேலே உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு மேம். ஸோ படிப்பு மேலே இவ்வளோ ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன? கல்வி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான விஷயம். இன்னாருக்கு தான் கல்வி, இன்னாருக்கு கல்வி இல்லை அப்படின்றது கிடையாது. கல்வின்றது ஒருத்தருடைய தனி மனித உரிமை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிள்ளைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2வது பிள்ளையாக இருந்தேன். அப்போது சிறு வயதுலேருந்தே நிறைய நல்லா படிப்பேன். நிறைய அந்த கலைகள் மேலே நிறைய ஆர்வம். அந்த படிப்பு வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்தது. நம்ம நல்லா படிக்கிறோம், இந்த படிப்பின் மூலமாகத்தான் நாம் நம்மை அடையாளப்படுத்த முடியும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 12-13 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் தன்மை என்றது இன்னும் அதிகமாகும். அப்போ வந்து எங்களுடைய செய்கைகள் மிக அதிகமாகும் பொழுது வீட்டில் உற்றார் உறவினரெல்லாம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய உறுதுணையாக இருந்தது. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 6th படிக்கும் பொழுது நான் என் மனசுக்குள்ளே ஒரு டெசிஷன் எடுத்தேன். நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம ஒரு பெண்ணாக மாறிடுவோம், கண்டிப்பாக மாறுவோம். ஆனால் அதற்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்துல நாம் போய் உட்கார்ந்துடணும். ஏன்னா வந்து நம்ம யாரை நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய உழைப்பால் தான் நம்ம வந்து சாப்பிடணும், நம்மளுடைய உழைப்பால் தான் நம்ம வாழணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வந்து அந்த சிறு வயதுலேருந்தே ரொம்ப ஒரு வேரூன்றி விட்டது. அப்படின்றதுனால படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம். ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் அம்மாவோட பார்ட் ரொம்பவே முக்கியம் மேம். ஸோ நீங்கள் பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா எவ்வளோ முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க? அம்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே அம்மா வந்து ஸ்பெஷல் தான். இப்போ என் லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது எங்களோட தந்தையார் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டார். அப்போ நான் 7வது படிக்கும் பொழுது. அப்போ வந்து ஒரு தாய் தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி வளர்க்குற அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல். அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய கஷ்டம்தான் வந்து அவங்க படக்கூடிய கஷ்டம். அம்மா வந்து சமையல் வேலை செஞ்சு தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க.
அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்போர்ட்டு தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நம்ம வாழ்ந்து நம்ம அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அம்மாவுக்காகவே என்னுடைய நான் வாழ்க்கையை வந்து நான் மாற்றிக்கிட்டு அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் என்னை இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என் பேருக்கு பின்னாடி எங்கள் அம்மா பேரையும் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரேமாவதி அப்படின்னு தான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து சைட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் டாக்டரேட் அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அதனால் எங்கள் அம்மாவுக்கும் அதே போல் எங்கள் அண்ணனுக்கும் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் நன்றியை சொல்கிறேன். எங்கள் அண்ணனுடைய சப்போர்ட்டும் எங்கள் தம்பியுடைய சப்போர்ட்டும் அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வர முடியாது. படிக்கும் போதும் சரி, இப்போ கல்லூரியில் வேலை பார்க்குற போதும் சரி, உங்களோட ஆசிரியர்கள்கிட்ட இருந்தும் உங்களோட கலீக்ஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கான வரவேற்பு எப்படி மேம் இருந்துச்சு? இல்லை அவங்களும் உங்களை இல்ட்ரீட் பண்ணது ஏதாவது உண்டா? அதுதான் நான் வந்து முன்பே சொன்னது போல் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாணவியாக இருக்கிறதுனால வந்து என்னுடைய ஆசிரியர்களோ என்னுடைய கல்லூரியில் வந்து என்னுடைய பேராசிரியர்களோ வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணலை. ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து டாப் 3 லிஸ்ட்டில் இருக்கிறதுனால, அதே போல் நிறைய காம்படிஷன்ஸ்லலாம் வந்து கல்லூரிக்கும் பள்ளிக்கும் நிறைய வந்து பெருமையை சேர்த்ததுனால அவங்க வந்து டிஃப்ரென்ஸாக என்னை பார்க்கல. ஆனால் வந்து நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்பொழுது அங்கே நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்திருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அதாவது முதல் திருநங்கையாக வந்து மருத்துவத்துறையில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அப்படின்னும் பொழுது நான் போகக்கூடிய இடத்துல வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, இவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்றது வந்து நினைப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவமும் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக வந்து நான் ஒரு கல்லூரிக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையாக நடந்த சம்பவம். அந்த கல்லூரிக்கு நான் வேலைக்கு போகிறேன். என்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்களே, ஏன் இவங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டுறாரு அந்த துறை தலைவர்னு கேட்கும் பொழுது அந்த துறை தலைவரை வர சொல்கிறாங்க. அவர் வந்து என்னை பார்த்த உடனேவே இவங்களுக்கெலாம் வேலை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னை வெளியில் நிற்க வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லி என்னை அடுத்த நிமிஷம் வேலை இல்லைன்னு அனுப்புனாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும், எவ்வளோ போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இல்லையா பண்ண முடியலன்னா அவங்க மனசை காயப்படுத்தாமல் அனுப்பிடலாம். ஆனால் மனசை காயப்படுத்தி அனுப்புறது வந்து இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் பணிபுரியக்கூடிய இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனேன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய நாலேஜை பேஸ் பண்ணி தான் எனக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கப்பட்டது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்களை வந்து நாம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது. சப்போர்ட் பண்ணால் தான் நாங்களும் வந்து மேலே வருவோம். இப்போ படித்த எனக்கே வந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா படிக்காமல் இருக்கிறவங்கள வந்து இந்த உலகம் எப்படி ஏற்றுக்கும், எப்படி பார்க்கும்ன்றது வந்து எனக்கு இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பல போராட்டங்களை தாண்டி நீங்கள் வந்திருந்தாலும் தினசரியாக அந்த சமூகத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சங்கடங்கள்லாம் என்ன மேம்? அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய சங்கடங்கள் அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. என்னுடைய வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுறேன். போக வந்து ஒரு 3 பஸ்ஸு இல்லை 4 பஸ்ஸு இல்லை ட்ரெயின் மாதிரி போகணும், இல்லை வர ஒரு 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி வரணும். இந்த மாதிரியான இருக்க சூழ்நிலையில் எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து திருநங்கையாகவே பார்க்குறாங்களான்றது வந்து டவுட்ஃபுல் தான். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்கள் நிறையா இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், சில பேர் வந்து வாண்டடாக வந்து நம்மளை சீண்டணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போராடி தான் ஆகணும். போராடி நாங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து நகர தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய துன்புறுத்தல்கள் இருக்குது. அதே போல் நிறைய சம்பவங்களும் இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 9 மணி மேலே 10 மணி மேலே நம்ம சாலையில் நடந்து வர முடியாது. எல்லா நாளும் சொல்ல முடியாது. ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா
சில அச்சுறுத்தல்கள்லாமே வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ வந்து நம்ம தற்காத்துக்கிட்டு ஓடி வரக்கூடிய ஒரு சூழல் தான். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பேருந்தில் ஏறி போகிறோம், எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம் கொடுப்பாங்க, சில பேர் இடம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க, நம்மளை பார்த்த உடனே எழுந்து போய் பக்கத்தில் உட்காந்துருவாங்க. இதில் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப ஒரு கஷ்டமான சம்பவம் என்னென்னா, ஒரு முறை நான் பஸ்ஸில் 2 கையிலையும் வந்து நிறைய வெயிட்டை வந்து கேரி பண்ணிட்டு வரேன். அப்போ பின்னாடி லேடி சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாப் வந்தோடனே அவங்க பக்கத்தில் இருந்த 2 ஜென்ஸ் இறங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், போய் உட்காரலான்ட்டு அம்மா கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி நான் ஜஸ்ட்டு நகருங்கம்மான்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நிமிஷமே இந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் உட்காரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு காலை எடுத்து அவங்க சீட்டில் வைக்கிறாங்க, ஒரு சீட்டில் வந்து அவங்களோட பேகை வைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் உட்காரவே கூடாதுன்னு அவங்க வந்து பஸ்ஸில் யாருமே வந்து எனக்காக ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆக அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான புறக்கணிப்புகள், இந்த மாதிரியான ஒரு சில பாலியல் ரீதியான சீண்டல்கள், இதையெல்லாம் தாண்டி தான் வந்து நான் ஒரு ஆசிரியையாக என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய மருத்துவ மாணவர்களுக்கு நான் நல்ல ஒரு ஆசிரியையாக நான் வந்து இருக்கணுன்ட்டு ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையை நான் போராடி கொண்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த காலேஜுக்கு போயிட்டு என்னுடைய மாணவர்களுக்கு அந்த பாடத்தை எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நிறைவு வந்து ஒரு பெரிய நிறைவு. இந்த கஷ்டம்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஆன்மீக சொற்பொழிவுகளும் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பேராசிரியராகவும் இருக்கீங்க. ஆன்மீகம், இந்த மெடிக்கல் ஃபீல்ட், இது ரெண்டுத்தையும் எப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது மேம்? ஓகே, இப்போது ஆன்மீகம் என்பது பார்த்திங்கன்னா, அது வந்து திருநங்கைகளுக்கு வந்து இயற்கையாகவே அந்த இறை நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய திருநங்கைகள் பார்த்துருக்கீங்கன்னா, கோயில் வச்சுருப்பாங்க, குறிமேடை வச்சுருப்பாங்க. இந்த ஆன்மீக ரீதியான நாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் தான் எனக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவத்துறையில் எனக்கு மிக நல்ல ஆர்வம். ஏன்னா MBBS படிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் சூழ்நிலைகள் வந்து குடும்ப சூழல்களும் நம்மளுடைய வாழ்வியல் சூழலும் நம்மளை வந்து அந்தளவுக்கு கொண்டு போக முடியல. ஆனால் அது வந்து கடவுளோட அருளா என்னன்னு தெரியல. நான் மருத்துவ பேராசிரியராக வருவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து தாய்மொழி பற்று ரொம்ப அதிகம். நம்முடைய தாய் தமிழுக்காக நாம் ஏதாவது செய்யணும். மருத்துவத்துறையில் உடற்கூறியல் நிபுணராகவே இருந்தாலும் அது ரீதியாக 87 கிட்ட நான் வந்து என்னுடைய மருத்துவ ஆய்வு கட்டுரைகள் என்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து ஆய்வு கட்டுரைகள் இருந்தாலும் தமிழுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால எனக்கு சிறு வயதுலேருந்தே கட்டுரை எழுதுகிற பழக்கம், பாடல்கள் நிறைய எழுதுவேன், பக்தி பாடல்கள் எழுதுவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 பக்தி பாடல்கள் கிட்ட எழுதியிருக்கேன். இந்த நல்ல கருத்துக்களையும் நல்ல சித்தாந்த விஷயங்களையும் இந்த உண்மைகளையெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சொற்பொழிவாளராக நான் மாறணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய காலங்கள் நிறைய விஷயங்கள் படித்து அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு சொற்பொழிவாளராக என்னுடைய தாய் தமிழுக்கு, தெய்வ தமிழுக்கு நான் தொண்டாற்றுறேன்ற அந்த பெருமை எனக்கு வந்து நிறைய இருக்குது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது விழாக்களில் திருவாசக விழா, நாயன்மார்கள் குரு பூஜை விழா, மருந்தீஸ்வரர் கோயிலில் வந்து மாதம் 3-4 சொற்பொழிவுகள், அப்புறம் வந்து சைவ சமய பக்த ஜன சபைன்னு சொல்லக்கூடிய 120 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த சபையிலையும் இப்போ நான் வந்து சொற்பொழிவாற்றிக்கிட்டு வரேன். இது வந்து என்னுடைய தாய் தமிழுக்காக நான் செய்யக்கூடிய தொண்டு. ஸோ நீங்கள் பல கலைகள் கற்றுருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஸோ அனாட்டமியும் தாண்டி வேறு என்னென்ன கலைகள்லாம் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க மேம்? இப்போ அனாட்டமியை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நான் வேறு என்னென்னலாம் படிச்சிருக்கேன்னா, இசைக்கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் பாடல் மீது எனக்கு நிறைய ஆர்வன்றதுனால அந்த இசையை கற்றுக்கிட்டேன். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பக்தி பாடல்கள் அதெல்லாம் நான் சொந்தமாக பாடி எழுதி பாடிக்கிட்டு இருக்கேன். அதே போல் தேவாரம், திருவாசகம் இது போல் விஷயங்கள்லாம் பாடிட்டுருக்கேன். அதே போல் நான் இப்போ 12வது படிக்கும் பொழுது டைப்பிங் கற்றுக்கிட்டேன். அந்த டைப்பிங்கில் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். அதே போல் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப், இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா நாம் வந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் டு பி சேலஞ்சு அப்படின்றதுனால நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். திருநங்கைகள் வாழ்க்கையில் காதல் உண்டா? காதல் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? திருநங்கைகளுடைய காதல் அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி எழும். திருநங்கைகளை வந்து காதல் பண்ணுவாங்களா?
இல்லை ஆண்கள் வந்து திருநங்கைகளை வந்து விரும்புவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறையவே இருக்குது. ஆனால் வந்து திருநங்கைகளையும் பெண்களாக பார்க்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையாகத்தான் எதிர்பார்க்கிறோமே தவிர வேறு எதற்காகவோ ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆணை வந்து விரும்புறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். மனிதர்களுக்கான எல்லா உளவியல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நாங்கள் பெண்களாக எங்களை கருதும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆணினுடைய துணை வேணும் அப்படின்னு நாங்கள் நினைப்பது வந்து தவறே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை ஏமாற்றிட்டு போகிறதுனால தங்களோட உயிரையே மாச்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி நம்ம வந்து வலிமையற்றவர்களாக திருநங்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலே கூட பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம். நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையன்தான் என்னை வந்து விரும்பினாப்புல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் நீடிக்கலை. ஏன்னா எனக்கு வந்து கல்வி என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அதே சமயத்தில் அவங்களுடைய வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மும்முரமாக இருந்ததுனால நான் என்னோடய அந்த வாழ்க்கையை வந்து நான் விட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், நம்ம படிக்கணும். ஆனால் அது வலியையும் வருத்தத்தையும் கொடுத்தாலும் நிறைய மன கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம் வந்து அந்த இதில் சிக்கிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் அந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து என்னுடைய வெற்றியாக மாற்றி என்னுடைய பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் மார்க் வந்தேன். ஸோ ஃபைனலாக திருநங்கைகள் மீது இந்த சமூகத்தோட பார்வை எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் உங்களை போல இருக்க திருநங்கைகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன மேம்? திருநங்கைகளுடைய சமூகத்தினுடைய பார்வை திருநங்கைகள் மீது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் திருநங்கைகள் வந்து வெளியில் வர்றதுக்கே பயப்பட்டோம். வெளியில் எங்களுடைய அடையாளத்தை சொல்கிறதுக்கே நாங்கள் வந்து பயப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு சில தவறுகள் நடக்கிறதுனால நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. யாரோ ஒரு ஆண் தவறு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு பெண் நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏற்றுக்கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, புறக்கணிப்பவர்கள் இப்போது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாமளாக வாழ்ந்து இந்த சொசைட்டிக்கு என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம். நம்மளை புறக்கணிக்கிறாங்களோ நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மருத்துவ மாணவர்களை உருவாக்குறேன். நான் வந்து நாளைக்கு நான் பெருமையாக சொல்லுவேன், இந்த டாக்டர் என்கிட்ட படித்த என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நான் பெருமையாக சொல்லிப்பேன். ஆக அந்த இடத்துல வந்து நாம் இப்போ வந்தாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதே சமயத்தில் நான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இளம் திருநங்கைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, போராடணும், வாழ்க்கையில் வந்து போராடணும். நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு எதுவுமே எளிதில் கிடைக்கல. ஒரு இடத்துலையும் போய் நான் கதவை தட்டி தான் என்னுடைய வாய்ப்புகளை நான் தான் பெற்றேன். அதற்கான போராட்டங்கள் வந்து எனக்கு நிறைய இருந்தது. மன ரீதியான போராட்டங்கள், உடல் ரீதியான போராட்டங்கள், சமூக ரீதியான போராட்டங்கள், உறவுகள் ரீதியான போராட்டங்கள், எல்லாத்துக்கும் மேலே நமக்கு உளவியல் ரீதியான போராட்டங்கள் நிறைய இருந்தது. இதையெல்லாம் நம்ம கடந்து வந்தால் மட்டும்தான் நாம் ஒரு இடத்துல வந்து நாம் நிற்க முடியுமே தவிர, நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து நாம் நம்மளை ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடையாளமே நம்ம இல்லாமல் போயிடுவோம். நாம் அடையாளத்துக்காக வேலை செய்ய தேவையில்லை, ஆனால் நாம் நம்முடைய மனது தன்னிறைவு அடைவதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.